ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நாளைக்கு கார்த்திகை தீபம்ன்றனால இன்னைக்கு ஹவுஸ் க்ளீன் பண்ணுறது, விளக்க ரெடி பண்ணி வைக்கிறவங்க எல்லாரும் பிஸியாக இருப்பீங்க. நானும் இன்னைக்கு அந்த ஒர்க் தான் பண்ணேன். ஸோ அதை தான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். காலையிலேயே சரியான மழை, தண்ணியை தொட்டாலே சில்லுன்னு இருக்கும். இதில் மாப் போட்டு க்ளீன் பண்ணி ஒரு வேலையாக முடிச்சிட்டேன் நான் வேலையை. நைட்டே நானும் என் ஹஸ்பண்டும் பிளான் பண்ணியிருந்தேன். மாமா நீங்கள் இந்த வேலையை பார்த்துருங்க, நான் இந்த வேலையை பார்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பக்காவாக பிளான் போட்டிருந்தேன். ஆனால் நான் சும்மாவே போத்தி படுத்து தூங்குவேன். அதில் மழை வேறு பேரனால சொல்லவா வேணும். ஆனால் என் ஹஸ்பண்ட் நான் சொன்னனால காலையிலேயே அவங்க 6 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிச்சிட்டாங்க. அவங்க வேலை பார்க்குற சவுண்டை வச்சு தான் நானும் எந்திரிச்சு வந்தேன். என்னங்க நீங்களே எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்ட்டு. இல்லைப்பா, எனக்கும் வேலைக்கு நேரம் ஆச்சு, உனக்கு எதுவும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணி வச்சுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கிச்சன் க்ளீன்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கிச்சன் க்ளீன் பண்ணிட்டா உனக்கு ஓரளவுக்கு வேலை முடிஞ்சிரும்ல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதை தான் பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு அதுதான் பெரிய வேலையே. எனக்கு அதை மட்டும் எனக்கு க்ளீனாக இருந்துச்சுன்னா போதும். அவங்க க்ளீன் பண்ணிட்டு இருக்கையிலே நான் ஆல்ரெடி துவைச்சி வச்சுருந்த துணி எல்லாத்தையுமே மடித்து வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் என்னென்ன துணி துவைக்கணுமோ அதை ஃபுல்லாக எடுத்து வாஷிங் மிஷினில் போட்டுட்டு இருந்தேன். அப்புறம் என் ஹஸ்பண்ட் கூப்பிட்டு இது என்ன அது என்னன்னு சொல்லிட்டு இது ஒவ்வொன்றையும் என்கிட்ட கேட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. இதையும் தொடச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா என்னை கூப்பிட்டு இதை எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன், மாமா நீங்கள் உங்கள் தோதுக்கே பண்ணிடுங்க, என்னை கூப்பிட்டுலாம் ஒன்றும் கேட்க வேண்டாம், அதுக்கப்புறமா எனக்கு ஏற்ற மாதிரி நான் ஆல்ட்ரு பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை எதுக்கு 7 வேலை, நான் கொஞ்ச நேரம் நில்லு, இதை எனக்கு என்னென்னு சொல்லிடு, நான் இதெல்லாம் தொடச்சிட்டு உனக்கு வேணுங்கிற மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுறேன்னு சொன்னாங்க. சரி, அதுவும் கரெக்டு தான். அப்புறம் அவங்க போனதுக்கப்புறம் அதை நமக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிட்டு எதுக்கு இந்த 7 வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே நான் இதை அங்கிட்ட இங்கிட்ட வாங்கி வச்சுட்டு இதை விளக்க போடுங்க, இதை இங்கே வைங்க அப்படின்னு சொல்லி கைட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் நானும் உள்ளே போய் சின்ன சின்ன வேலைகள்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்குள்ளே இவங்களும் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு அடுப்பை தொடச்சி க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்கிட்ட கேட்டாங்க, தொடச்சிடவா இல்லை கழுவிடவான்னு கேட்டாங்க. தொடச்சாலும் அந்த எண்ணெய் பிசுக்கு இருக்கதாங்க செய்யும், நீங்கள் எனக்கு கழுவியே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். நான் இது வரைக்கும் ப்ராப்பராக விளக்கு ஏற்றினதே கிடையாது. காலேஜ் டைமில் அம்மா ஒரே ஒரு தடவை புடவை கட்டி விளக்கேற்றுப்பா அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஒரு தடவை மட்டும்தான் நான் விளக்கேற்றிருப்பேன். அதுக்கப்புறம் அது என்ன, அது அதிகமாக இன்ட்ரெஸ்ட் நான் காட்டினதில்லை. இப்போ கல்யாணம் ஆகி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் ப்ராப்பராக விளக்கேற்ற போகிறேன். இதுக்காக நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஃப்ரெண்டு கிட்ட அம்மா கிட்ட எப்படிமா ஏற்றணும், என்ன மாதிரி கோலம் போட்டு வைக்கணுமா அப்படின்னு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கேட்டு வச்சுருக்கேன். எனக்கே அந்த தடவை எக்ஸைட்டாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம எப்படி அதை கரெக்டாக பண்ணி முடிச்சிருவோமா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. எங்கள் அம்மா நீ எதையுமே மைண்டில் போட்டுக்காத, அது நடக்கும்போது நடக்கும் தன்னால், ஆனால் இப்படி பண்ணு, நான் அம்மா சொல்கிறேன் நாளைக்கு அப்படின்னு சொல்லவும் ஓரளவுக்கு ரிலாக்ஸேஷனாக இருந்துச்சு. நம்மளை கைட் பண்ணுறதுக்கு சரி ஒரு ஆள் இருக்காங்க, தெரிஞ்சவங்க கிட்ட இருந்து நம்ம கொஞ்சம் வாங்கிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. எனக்கு தெரியாதது தெரிலன்னு சொல்லிடலாம். தெரிஞ்ச மாதிரி பில்டப் கொடுத்து நம்ம ஏதாவது தப்பு பண்ணுறதை விட தெரிலன்னு சொல்கிறதுல ஒன்றும் அது பெரிய இதாக எனக்கு தெரியல. ஸோ என் ஃப்ரெண்டுக்கிட்டே நான் கேட்டேன், எப்படிப்பா பண்ணுறது அப்படின்ட்டு. அவங்க அவள் காலேஜ் டைத்துலேயும் சரி, அவங்க அம்மா வீட்டில் இருக்கும் போதும் சரி, இப்போ அவங்க மாமியார் வீட்டில் இருக்கும் போதும் சரி, அவள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ நான் அவகிட்டே குச்சிமே இல்லாமல் கேட்டு எப்படிடா பண்ணணும் அப்படின்னு அவகிட்டே கேட்டேன். அவளும் சொன்னால், நான் இந்த மாதிரி தான் பாண்டிஸ் பண்ண போகிறேன், நீயும் அதே மாதிரி பண்ணு அப்படின்ற மாதிரி சொன்னான். ஸோ நான் அம்மா கிட்டேயும் அவகிட்டையும் நிறையா கைட்லைன்ஸ்லாம் வாங்கி வச்சுருக்கேன். நம்ம அப்பா அம்மா கைக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நமக்கு இந்த உலகமே தெரியாதுங்க. அவங்க சொல்கிறது தான் வேத வாக்கு, அவங்க சொல்கிறது தான் எல்லாம், அவங்க சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்னே நினச்சிட்ருப்போம். ஆனால் நம்ம கல்யாணம் ஆகி தனியாக வந்ததுக்கப்புறம் நமக்கு எதுவுமே தெரியலன்றதே அப்போ தான் தெரியும். அப்பா அம்மா கைக்குள்ளே இருக்கிற வரைக்கும் எல்லாமே தெரியும், நமக்கு உலகமே தெரியும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம நினச்சிட்டே இருப்போம். அது வெளியே வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு எதுவுமே தெரியலை, நம்ம எதுவுமே தெரியாமலே இருந்துட்டோம் இது வரைக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. கடைசியில் எனக்கு என் பொண்ணு வரையில தான் எனக்கே ரியலைஸ் ஆகுது, ஐயோ நமக்கு எதுவுமே தெரியலையே, நம்ம எப்படி நாளைக்கு நம்ம பொண்ணுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட இந்த மாதிரி எப்படி பண்ணணும், எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சவங்க கிட்டலாம் நான் சின்ன சின்ன டிப்ஸ்லாம் கேட்டு வச்சுக்கிருவேன். என் ஹஸ்பண்டும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. நீ என்ன பண்ணணுமோ பண்ணு, எனக்கு இந்த வீடியோ போடுறதெல்லாம் கூட எனக்கு அவங்க தான் ஐடியா கொடுத்தாங்க, அவங்க தான் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. நீ வீடியோ கூட கிடையாது, நான் கூட உனக்காக நான் எடிட் பண்ணி போட்டு விடுறேன்னு சொல்லிட்டு எனக்கு இது வரைக்குமே எனக்கு அவங்க தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. எனக்கு அதுவுமே எனக்கு ஒரு பெரிய பக்கபலமாக இருந்துச்சு. எனக்கு இது வரைக்கும் யாரும் அப்படி பண்ணுவாங்களா என்னன்னு தெரில. ஸோ எனக்கு இதை பொறுத்த வரைக்கும் எனக்கு நான் பெரிய ரொம்ப லக்கி. நானும் என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டேன், மாமா இந்த மாதிரி கார்த்திகை தீபம் வருது, நம்மளும் வீட்டில் விளக்கெல்லாம் ஏற்றி அதை நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம், இதான் நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறது, நானும் அம்மா கிட்ட ஃப்ரெண்டு கிட்ட யூடியூப்பில் ரெஃபரன்ஸ் வீடியோலாம் பார்த்துருக்கேன் மாமா, அது எனக்கு வாங்கி தரீங்களா, அந்த மாதிரி நான் என்னென்ன சொல்கிறேன்னு வாங்கித்தாங்க அப்படின்னு. சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் டியூட்டிக்கு போயிட்டு வரேன், உனக்கு என்னென்ன வேணுமோ ஒரு லிஸ்ட்டை போட்டு எனக்கு
ஃபோன் பண்ணு, இல்லைன்னா ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டு விடு, நான் உனக்கு எல்லாமே வாங்கிட்டு வரேன், இந்த தடவை வந்து நம்ம பக்காவாக செலிப்ரேட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரி இது எதுக்கு உனக்கு தேவையா, நீ வந்து பண்ணிடுவியா பாப்பா வச்சுட்டு அப்படின்னு சொல்லாமல், நான் உனக்கு வாங்கி தரேன், நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து சொன்னாங்க. எனக்கு அதுவே வந்து பெரிய பெரிய விஷயமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கிச்சன் வேலையெல்லாம் முடிச்சாச்சு. எனக்கு கிச்சன் நான் க்ளீன் பண்ணிட்டேன்ப்பா, அடுத்து என்ன அப்படின்னாங்க. அடுத்து எனக்கு வேறு ஒன்றும் இல்லைங்க, எனக்கு அதுதான் பெரிய மலப்பாக இருந்துச்சு எனக்கு. இப்போ வந்து நான் வெளியே கூட்டி தொடச்சிக்கிறேன், நீங்கள் குளிச்சுட்டு கிளம்புங்க அப்படின்னு சொன்னேன். வீடு அது ஒன்று தான், நான் அந்த வேலையும் பார்த்துட்றேன், உள்ளே கூட நீ வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது கூட நீ பாப்பா எழுந்திரிச்சோடனே நீங்கள் காலையில் சாப்பிட்டுட்டு நீ பொறுமையாக கூட்டிட்டு விட அப்படின்னு சொன்னாங்க. வெளியே கூட நான் தொடச்சி விட்டுறேன், தொடச்சிட்டு கூட போய் குளிக்கிறேன் அப்படின்னாங்க. சரி சரி அவங்களே கூட்டி துடைக்கிறேன்னு சொல்லும் போது நம்ம நல்லதுன்னு தானே நினைப்போம், நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு தான் நினைப்போம். சரிங்க நீங்கள் தொடச்சிருங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க தான் அப்புறம் வந்து கூட்டி தொடச்சிட்டு இருந்தாங்க. நமக்கு ஃபேமிலி சப்போர்ட் இல்லை, நம்ம ஹஸ்பண்ட் சைடும் சப்போர்ட் இல்லை, நமக்கு செட் ஆகலை அப்படின்னா நம்ம ஹஸ்பண்ட் நமக்கு சப்போர்ட் பண்ணாலே போதுங்க, நம்ம அது எல்லாத்தையும் நான் மறந்துடுவேன் நான். சரி ஏதாவது ஒன்று இருந்தால் ஒன்று கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் வந்து என் ஹஸ்பண்டோட லவ் அண்ட் கேரை நான் வந்து நினச்சிப்பேன். சரி அதனாலேயே என்னமோ நமக்கு வந்து அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்லாம் நமக்கு வந்து செட் ஆகலை. ஸோ இது ஒரு நல்லது, எது நடந்தாலுமே நல்லதுக்கு தான் எங்கள் அப்பா சொன்ன மாதிரி. எது நடக்குதோ அது வந்து நல்லதுக்குன்னே நினச்சிக்குவோம் அப்படின்ற மாதிரி எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க. ஸோ அதே தான் நான் நினச்சிக்குவேன். சரி ஒன்று கிடைச்சா ஒன்று கிடைக்காது. ஸோ என் ஹஸ்பண்டோட லவ் அண்ட் கேர் கிடைக்கும் போது என் ஹஸ்பண்ட் வீட் சைடு இருந்து எனக்கு எந்த சப்போர்ட்டும் கிடைக்காது. ஸோ வந்து எனக்கு இதுவே போதும் தானே, எல்லாத்துக்கும் இது தானே வேணும், நம்ம ஹஸ்பண்ட் நம்மளை நல்லா பார்த்துக்கிட்டா போதும், நம்ம வேறு எதையுமே வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டோம். ஸோ அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ அவங்களே எல்லா வேலையுமே முடிச்சிட்டாங்க. சரி ஃபஸ்ட்டு நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேங்க, நீங்கள் அதுக்குள்ளேயும் நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க, ஏன்னா பாப்பா எந்திரிச்சிட்டா யாருமே இல்லைன்னு அழுவா, ஸோ முதல்ல நான் குளிச்சுட்டு வந்துடுறேன் நீங்கள் இருக்கும்போதேன்னு சொல்லிட்டு அவங்கள பாப்பா பக்கத்தில் உட்கார வச்சுட்டு நான் போய் ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு வந்தேன். அதுக்கப்புறம் அவங்களும் குளிச்சுட்டு வந்துட்டாங்க. குளிச்சுட்டு வந்தோடனே பாப்பாவும் எந்திரிச்சோன்னே அவங்களும் வந்து சரிடா நீ பார்த்துரு, உன்னால் முடிஞ்சா நீ அந்த வேலையை பாரு, இல்லைன்னா நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு எங்கள் 2 பேர்த்துக்குமே அப்படியே பாய் சொல்லிட்டு அவங்களும் வந்து டியூட்டி கிளம்பிட்டாங்க. நான் வந்து காலையில் துணி போட்டிருந்தேன், அது அதுக்கப்புறமா எடுத்து வெளியே மழை பெஞ்சிட்டே இருக்குது, இவ்வளோ துணி எங்கிட்டு காய போட போகிறோம் நமக்கு தெரியல, வீட்லேயே ஸ்டாண்டை போட்டு நான் வந்து காயப்போட ஆரம்பிச்சிட்டேன். பாப்பா வந்து அங்கிட்டு விளாண்டுக்கிட்டு இருந்தா. சும்மாவே மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, இதில் வீட்டுக்குள்ளே வேற துணியை போட்டோம்னா ரொம்ப ஸ்மெல் அடிக்கும், அதனால வந்து ஒவ்வொன்றையும் விரித்து தனித்தனியாக தான் போட்டுக்கிறேன், ஏன்னா மேலே போட்டோன்னா சுத்தமாக காயாது, ரொம்ப ஊறல் வாடை அடிக்கும். அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விரித்து ரிலாக்ஸாக தான் போட்டுட்டு இருந்தேன். அதுவே கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே போட்டுட்டு இருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக நகட்டி விட்டு லைட்டான துணியெல்லாம் அந்த சீக்கிரமாக ஃபேன் பக்கம் வராத மாதிரி அந்த பக்கம் போட்டுட்டு இருந்தேன். கொஞ்சம் கனமான துணியெல்லாம் இந்த பக்கம் போட்டுக்கிட்டு இருந்தேன். இதில் இன்னொரு பிளான் பண்ணி தான் நான் போட்டுட்டு இருந்தேன். ஃபைனலாக எல்லாத்தையும் போட்ட உடனே இது வாடா ஒரு வேலை முடிஞ்சுடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஃபேனை மட்டும் போட்டு விட்டு நாங்கள் வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் சரி பாப்பாவுக்கு வந்து மம்மாலாம் கொடுத்துட்டு நானும் வந்து தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டு கடைசியில் வந்து சரி தலையை சீவுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தலையை சீவ ஆரம்பிச்சிட்டேன். நானும் தலையெல்லாம் சீவிட்டு மூஞ்சிக்கு டச்சப்லாம் பண்ணிவிட்டு பிம்பிள்ஸ்க்கு என்னென்ன க்ரீம் போடணுமோ அதெல்லாம் போட்டுட்டு பொட்டு வச்சுட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டு இருந்தேன். என் பொண்ணு அங்கிட்டு இங்கிட்டுமா வந்து கண்ணாடியை ஊற்றி பார்த்துக்கிட்டு இருந்தா. சரி வாடி அடுத்து உன்னையே தான் வந்து பாப்பாவுக்கு வந்து நான் சுடுதண்ணி போட்டிருந்தேன், அடுத்து உன்னையே தான் தூக்கிட்டு போய் முக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து கொஞ்சம் நேரம் போக்கிலே விட்டுருந்தேன். ஏன்னா தூக்கிட்டு போய் பாத்ரூமுக்குள்ள விட்டாலே அழுவா, தண்ணி மட்டும் வளர்ப்புவாங்க ஆனால் குளிக்க மட்டும் மாட்டாங்க. அதனால் வந்து இன்றைக்கி கண்டிப்பாக குளிக்க ஊற்றணும், நாளைக்கு செவ்வாய்க்கிழமை அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அவள் வந்து நாங்கள் குளிக்கும் போதே அவங்களுக்கும் நான் வந்து சுடுதண்ணி போட்டேன். ஸோ நீ வந்து ஏன்னா அவள் போக்கிலே தான் போகணும், நீ வந்து இஷ்டத்துக்கு நீ அங்கிட்டு போய்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவளை விளையாட விட்டுட்டே இருந்தேன். அதுக்குள்ளேயும் வந்து நானும் வந்து தலையை சீவிட்டு பாப்பாவையும் வந்து குளிக்க வச்சுட்டேன். காலையிலே என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, டே வெளியே ஒயிட் ரோஸ் வந்து மலர்ந்துருச்சுடா, மழை வேறு பெஞ்சிட்டே இருக்குது, அதுக்கப்புறம் அந்த ரோஸ் வேஸ்ட்டாக போயிடும், நீ இன்றைக்கி கட் பண்ணி வச்சிரு அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க நான் குளிச்சுட்டு வச்சுக்கிறேன், தலையெல்லாம் சீவிட்டு இப்போ கட் பண்ணிட்டோன்னா ஒரு மாதிரி வாடிடும், அதனால் நான் தலையை சீவிட்டே நான் வெட்டி வச்சுக்கிறேன்னு சொன்னேன். அது பார்க்கவே நல்லா மலர்ந்து அழகாக இருந்துச்சு, அதை வெட்டுறதுக்கே மனசு இல்லை, அப்படியே வச்சுருந்தாலும் அது வேஸ்ட்டாக தான் போகும். ஸோ அதனால் அதை கட் பண்ணிட்டேன். நான் பாப்பாவுக்கு தான் வைக்கலாம்னு நினச்சேன், அவள் தலையே ஒழுங்காக சீவிட மாட்டான். இதில் வந்து பூ எதுக்கு வச்சோம்னா பிச்சு போட்டு ஒன்றத்துக்கு இல்லாமல் ஆக்கிடுவான்னு சொல்லிட்டு அதை நானே வச்சுக்கிட்டேன். எனக்கு அந்த ஒயிட் ரோஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அது எப்படா மலரும்னு நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் அது மலர்ந்துருச்சு, ஸோ அதையே வச்சுட்டேன். ஸோ எனக்கு என்னோட வேலையெல்லாம் முடிச்சு நான் பாப்பாவையும் குளிக்க வச்சுட்டேன். ஸோ வந்து நெக்ஸ்ட்டு வந்து லஞ்ச் ரெடி பண்ணிடுவோம். அவங்க வந்த உடனே கூட நான் அது வரைக்கும் எந்த வேலையுமே பார்க்கல, லஞ்சை மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டு அவங்களோட சேர்ந்து பார்த்தா கூட பார்த்துடலாம். நம்மளால் வந்து பாப்பாவையும் வச்சுட்டு அந்த ஹவுஸ் கிளீனிங் வேலையும் சுத்தமாக பண்ணிடலாம், ஆனால் கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம லஞ்சை முடிச்சிடுவோம், ஏன்னா பாப்பாக்கு எந்த நேரமும் பசி வந்துடும், மத்தியான நேரம் தூக்கமும் வந்துடும் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் ரெடி ஆகிட்டு நான் வந்து லஞ்சு தான் பண்ண வந்தேன். சிம்பிளாகவே பண்ணிடுவோம், ஒரு பக்கம் சோறு, ஒரு பக்கம் குழம்பு, ஒரு பக்கம் வெஞ்சனம் வைக்கிற மாதிரிலாம். இன்றைக்கி வந்து பொட்டேட்டோ ரைஸ் தான் பண்ணியிருந்தேன். ஒரு சிம்பிளாக ஒரு அப்பளத்தை பிடிச்சிட்டு பொட்டேட்டோ ரைஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி அந்த வேலையை தான் நான் பார்த்துட்டு இருந்தேன்.
விடால அவங்களே எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு என்னப்பா எதுவும் பண்ணியா அப்படின்னாங்க. இல்லைங்க நான் எதுவுமே பண்ணலை, மழை வேறு பெய்யுது, நசன்னு இருக்குது, ஸோ பாப்பா வச்சுட்டு என்னால் எதுவுமே பண்ண முடியல, அதனால் நீங்கள் வாங்க நம்ம சேர்ந்து பண்ணுவோம், நான் இப்போ லஞ்சு தான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னேன். சரி ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நான் தான் சொன்னேன் உன்னால் முடிஞ்சால் பண்ணு, இல்லைனா வேணாம் அப்படின்னு சொன்னேன் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஒரே ஒரு விஷயந்தாங்க நான் என் லைஃப்பில் கற்றுக்கிட்டது. எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலுமே, மாமனார் மாமியார் நாத்தனார் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு யாராக இருந்தாலுமே அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு லவ்வும் ரெஸ்பெக்டும் ரொம்ப முக்கியம். அந்த லவ் அண்ட் ரெஸ்பெக்ட், லவ் கூட விட்டுருங்க, ரெஸ்பெக்ட் முக்கியம். ரெஸ்பெக்ட் இல்லையா நம்ம அதை மண்டையிலே ஏற்றிக்கிறவே கூடாது. அவ்வளோதான், அந்த இடத்த விட்டு அப்படியே நகர்ந்து வந்துடணும். ஐயோ அவங்க ஏன் நமக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கல அப்படின்னு பின்னாடியே போய் தொங்கிக்கிட்டே இருக்கிற அந்த வேலையே இருக்கக்கூடாது. நமக்கு அது கிடைக்கலையா நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்துடணும். நமக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது, இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த இடத்த விட்டு கடந்து வந்துடணும்னு என்னை பொறுத்த வரைக்கும். நான் லஞ்சும் பண்ணி முடிச்சிட்டேன், அவங்களும் வர்றதுக்கு டைம் ஆயிடுச்சு. ஸோ மீதி வேலையெல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்லியாச்சு. ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.